அச்சா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வீணாக்கக்கூடாதுன்னு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இதை பாருங்கள், இங்கே இதை பாருங்கள், இங்கே எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இதோ நான் நிற்கிறேன், இந்த பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அங்கேயாவது போடலாம். இங்கே பாருங்கள், தின்னுட்டு இதை பாருங்கள், டிஷ்ஷு பேப்பர் இங்கே போட்டு வச்சுக்க பாருங்கள். சுத்தமாக பிள்ளைங்க மக்களுக்கு இது நம்ம வீடா சரி இப்போ இல்லை அப்புறம் பண்ணிக்கலான்னு போகிறது. பாவம் அந்த வேலை செய்ய வர்றவங்க எவ்வளோ வேலை செய்வாங்க பாருங்கள். பார்க்கில் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கெல்லாம் போகலாம், அப்படியே சுற்றி போகணும், ரொம்ப நேரம் ஆகும் போகிறதுக்கு. பாருங்கள், இப்படி இறங்கி போகணும். சுண்டக்காய் மரம்லாம் இருக்குது பாருங்கள். இது சுண்டக்காய் பறிச்சுருவாங்களா இருக்கும். உட்காருங்க, இதை வரேன். சுண்டக்காய் மரம்லாம் வச்சுருக்காங்க, வைக்கல தானாக முளைஞ்சு தான் இருக்கும். க்ளீன் பண்ணிருக்காங்க பாவம். ஏன்னா இதில் வந்து முள்செடி நிறையா இருக்கும். அந்த தொட்டாசி நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது நடக்கும்போது காலில் குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த குப்பையை அள்ளும்போது வர்றவங்க போகிற குப்பையும் சேர்த்து அள்ளுவாங்க பாவம். அவங்க வர்றதுங்க போகிறதுங்களும் சுத்தமாக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க, சூப்பராக பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது வளைஞ்சி 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 வரலாம், அப்படியே நடந்துட்டு எங்கே வேணாலும் வளைஞ்சி வளைஞ்சி வரலாம். பாருங்கள், நான் அன்றைக்கி நேற்றுக்கு வந்து அந்த பக்கமாக வந்தேன். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதா? இது காலங்காத்தாலே இப்படி பனியில் நடந்து போகிறது ஒரு சுகம். அதை திறந்தாப்பில் பாருங்க, இவ்வளோ நல்லா க்ரீன் 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 கண்ணுக்கு குளுமையாக இருக்கு பாருங்க. பச்சை பசேர்னு, பச்சை பசேர்னு. ஸோ என்ன கண்ணுக்கு ஆனந்தமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிறத விட வெளியில் வந்தால் தான் பச்சையை பார்க்கலாம். இந்த கிளிகள்லாம் பறக்குது பாருங்க, பச்சை கிளிகள். நான் இதை தான் மொச காயின்னு நினச்சி அன்றைக்கி பறித்து வாயில் வச்சேன். ஒரே கசப்பு. இது மொசம் இல்லை, வேறு எது ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல் வரும். ஸ்மெல் வராது. இட்லி பூன்னு சொல்லுவோம் எங்கள் பக்கத்தில், தெரில. கொண்டைப்பூ, இட்லி பூ. இது என்ன செடின்னு தெரில. இது வந்து ஷோக்காக வைக்கிறது போல் இருக்குது, ஷோக்காக செடி. நடந்துட்டீங்களா? அப்படியா? சூப்பரா இருக்கும். ஒரே செடிங்களுக்கு நல்லா இருக்குது பூவெல்லாம். பாருங்க, நிறைய நந்தியாவட்டை பூ, நந்தியாவட்டை, தொட்டாசி நீங்கி எல்லாம் நிறையா இருக்கு பாருங்க. குட் மார்னிங்ண்ணா. சொல்லுங்கண்ணா. நீங்கண்ணா கவர்மெண்ட் ரிட்டையர்டா? பாவம், அந்த வாட்ச்மேன் எம்ஜிஆருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் இப்படி அவ்வளோ குளிருதுங்க, காஷ்மீர் மாதிரியே தான் குளிருது, பயங்கர குளிர். இவ்வளோ பனி பெய்யுதுன்னா யோசிச்சுக்கோங்க எவ்வளோ குளிர் இருக்கும் அப்படின்னு. சரியா? அவ்வளோ குளிருங்க பாருங்கள். இது ஒரு பாட்டே போடலாம் இருக்கு, புல்வெளி புல்வெளி தனில் பனித்துளி பனித்துளி தூங்குது தூங்குது கண்ணம்மான்னு சொல்லிட்டுங்க பாருங்க.
லா 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 லா. ம், ம், ம். ஃபுல்லாக டிசம்பர் பூ பார்த்தீங்களா? எவ்வளோ டிசம்பர் பூ பூத்து குழுங்க பாருங்க. அதை வந்து நிறைய பேர் பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. பூ வந்து பறிக்கக்கூடாது தோட்டத்தில் இது பார்க்கில் இருக்குதாமாங்க. ஆனாலும் பறிப்பார்கள் மக்கள். பாருங்க இதில் ஃபுல்லாக உள்ளே போயிட்டோம்னா டிசம்பர் பூ தான். இங்க பாருங்க வெளியில் எல்லாம் பறிச்சுட்டாங்க. பாருங்க அப்படியே உள்ளே போகலாமா? பார்க்காட்டுறேன். பாருங்க டிசம்பர் பூ இவ்வளோ பூ இருக்கு இல்லையா? அது உள்ளே அவ்வளோ பூ இருக்குன்னா அப்போ இங்கெல்லாம் அப்படி பூ தானே இருந்திருக்கும். இந்த பாருங்க இங்கெல்லாம் அப்படி தானே இருந்திருக்கும். அது மக்கள் வந்து பறிச்சுட்டு போயிடுச்சு போல. பாருங்க காஷ்மீர் மாதிரி இருக்கா? ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கா அந்த இடம்? இங்கே பாருங்க ஊட்டி மாதிரி இருக்கா? ஊட்டியே தோற்று போயிடுமோங்க. பாருங்க ஜமுனு சூரிய பகவான் வந்திருக்கார் வெளியில. பாருங்க பாருங்க இது எங்க நடக்கிறாருன்னு தெரியல. பிச்சுப்பூ பிச்சுப்பூ பாருங்க பிச்சுப்பூ இது ஃபுல்லாக. எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ செடி வைக்கிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. மக்கள் வந்து பராமரிக்கணும். குப்பையெல்லாம் போடாமல் கொள்ளாமல் ஒரு பார்க்க வச்சு நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டம். மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் இல்லையா?